ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எனக்கு வந்து கேக் ஆர்டரை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கஸ்டமர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக எனக்கு வந்து கேக் பண்ணித்தாங்க, நாட்டு சர்க்கரை கோதுமை மாவு வச்சு எனக்கு வந்து பண்ணித்தர சொல்லி கேட்டிருந்தாங்க. நம்ம எப்போதும் போலவே நம்ம 1 kg கேக்குக்கான பேஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து நான் வந்து பைனாப்பிள் எசன்ஸ் மட்டும் சேர்த்து நான் வந்து இந்த கேக் பேஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். நாட்டு சர்க்கரையை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து எவ்வளோக்கு நல்லா பவுடராக அரைக்க முடியுமோ பவுடராக அரைச்சிக்கோங்க. அரைச்சதையுமே நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து சலிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த நாட்டு சர்க்கரை கரைய ரொம்பவே டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு சலிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. எப்போதும் போலவே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கோதுமை மாவு கூட வந்து 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா இது எல்லாமே சேர்த்து நல்லா 2 டைம் சலிச்சதுக்கப்புறம் இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேஸ் எப்போதும் போலவே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக மைதா மாவு எப்படி செய்வோமோ அதே மாதிரியே நம்மளுக்கு கோதுமை மாவுலேயே நல்லா ஸ்பான்ஸாக நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எனக்குமே மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள்லே எனக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் நான் ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிளை கட் பண்ணி சுகர் சிரப்புக்கு பதிலாக அந்த ஜூஸும் அதுக்கப்புறம் அந்த ஜூஸ் கூடவே நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹோம்மேடாக நம்ம வந்து பைனாப்பிள் க்ரஷ்ஷும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பைனாப்பிள் க்ரஷ் எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் கேக்கை வந்து லேயர் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கேக் வந்து டெக்கரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து கஸ்டமரோட வேர்ட்ஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்றதுனால அகலமான டின்னில் ஊற்றி நான் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். நீங்கள் வேணால் உங்களோட டின்னுக்கு சைஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்போதும் போலவே நம்ம கேக்லாம் ஃபினிஷ் பண்ணி டெக்கரேஷன் பண்ணி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களோட கஸ்டமருக்கு இந்த மாதிரி கேக்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு கொடுக்குறோன்ற திருப்தியும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை நீங்கள் வந்து இது மாதிரி செஞ்சு பார்த்து அவங்கக்கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க. ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹெல்த்தியான கேக் நீங்களும் பண்ணலாம். இது மாதிரி எந்த ஃப்ரூட்ஸில் வேணாலும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அப்படியே மறக்காமல் கேக் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.